பச்சை பச்சையா திட்டாரு ஒரு பாஜக காரர். அதுவும் எதுல? நேரலை விவாதத்தில். எங்கேயாவது வட இந்தியாவில் நடந்திருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. தமிழ்நாட்டில் தந்தி தொலைக்காட்சி விவாதத்தில் தான் இந்த கூத்து. டெய்லி டிபேட் நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். 2011 நான் வந்து நேரலை விவாதங்களில் நெறியாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியவன். அதிகமான நேரலை விவாதங்களை தொகுத்து வழங்கிய நெறியாளர் நான். நேற்று அப்படி தந்தி தொலைக்காட்சியுடைய விவாதத்தில் லைவ்ல காது கொடுத்து கேட்க முடியாது அப்படி ஒரு கெட்ட வார்த்தை லைவ்ல திட்டுறாருங்க பாஜக காரரு. இப்போ ஏன் அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 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 ஒரு கெட்ட வார்த்தை திட்டுற அளவுக்கு என்ன சார் நடக்கும்? அப்போ ஏதாவது நியாயமான ரீசன் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் நியாயமா ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு அவ்வளவு கோபம் அந்த பாஜக காரருக்கு. இவர் என்ன கேட்டார், அவர் என்ன சொன்னார், அதை நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று. இன்னொன்று, சவுக்கு சங்கர் அவரை நேற்று அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது காவல்துறையினர் வந்து அழைச்சிட்டு வரும்போது நீதிமன்றத்துக்கும் இதுக்கும் அலைகிறார் இல்லையா அவர் பெயிலுக்காக. அப்போ அவருக்கு வர்ற வழியில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவரை வந்து ஒரு மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. என்ன விஷயம் சார், எதுக்காக சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் உடலுக்கு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறீங்களேன்னு ஒரு செய்தியாளர் கேட்கிறார். அவர் காது கொடுத்து கேட்க முடியல, கெட்ட வார்த்தை. என்ன நடக்குது, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்கு செல்வதற்கு முன்பாக நான் ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன். பொதுவாக தமிழ் கேள்வியினுடைய வீடியோக்களில் நான் எந்த வசை சொற்களையோ ஆபாச சொற்களையோ அருவருப்பான கருத்துக்களையோ கண்ணிய குறைவாக பேசுவதில்லை. எல்லோருக்கும் தெரியும். தமிழ் கேள்வியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரியான தான் நம்ம வந்து கருத்துக்களை தான் வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் பீப் சவுண்டோடு தான் வரப்போகுது. பீப் சவுண்டோடு தான் வரப்போகிறது. ஆயினும் நீங்கள் இந்த வீடியோவை குழந்தைங்களை வச்சுக்கிட்டோ சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டோ நீங்கள் வந்து பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். நான் எந்த கண்ணிய குறைவான வார்த்தையும் பேச போகிறதில்ல. பட் அவங்க அப்படி பேசியிருக்கிறாங்க, அதுக்கு நான் பீப் போட்டு தான் காட்ட போகிறேன். இருந்தாலும் நீங்கள் குழந்தைகளோடு இந்த வீடியோவை பார்ப்பது நல்லது என்று சொல்லிட்டு நான் வீடியோவுக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனைங்க. ஒரு பிரதம அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸ் நாடாளுமன்ற அவை குறிப்பில் இடம்பெறாத ஒரு வீடியோவை அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. அந்த கருத்தை ராகுல் காந்தியை பற்றி சாதி குறித்து அனுராக் தாக்கூர் என்ற ஒரு பாஜக எம்பி சாதியை பற்றி பேசுறாரு. சாதி பற்றி பேசக்கூடாது, அதுவும் நாடாளுமன்றத்தில் பேசவே கூடாது. ஒரு பாஜக எம்பி பேசுறாரு. இது அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நீக்கிட்டார். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட அந்த வீடியோவை ஒரு ஊடகவியலாளனாக எனக்கு பொறுப்பு இருக்குது. நான் நேற்று தமிழ் கேள்வியில் அதை பற்றி பேசினேன். ஆனால் அந்த வீடியோவை நான் காட்டலை. ஏன்னா அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டவற்றை பொதுவெளியில் காட்டுவது, அந்த வீடியோவை பகிர்வது என்பது முறையல்ல. எனக்கு ஒரு பத்திரிகையாளனாக அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் பிரதமர் என்ன செய்கிறாரு, அதை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பகிர்ந்து ஆபாசமாக அசிங்கமாக கண்ணிய குறைவாக பேசிய பாஜக எம்பியை பாராட்டுறார் பிரதமர். இதுதான் விவாதம். இதை பற்றி நேற்று தந்தி தொலைக்காட்சியில் விவாதங்க. இப்போ பிரதமரே இப்படி பேசினார்னா பிறகு பாஜக காரன் எப்படி பேசுவான்? இப்போ இந்த விவாதம் நடக்குது. இந்த விவாதத்தில் பாஜகவின் சார்பில் திரு ஆசீர்வாதம் அவர்கள் கலந்து கொள்கிறார் டெல்லியிலிருந்து. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமுதரசன், அப்புறம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தம்பி இனியன் ராபர்ட் நினைக்கிறேன், இவங்கெல்லாம் அதில் கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த விவாதம் போகுது. இப்போ இந்த விவாதத்தில் என்ன கேள்வி எழுப்பப்படுகிறது? திமுகவின் சார்பில் அமுதரசன், தம்பி அமுதரசன் பேசுகின்ற பொழுது அவர் வலுவான வாதங்களை வைக்கிறார். என்ன கேட்குறாரு? எப்பா, எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு தெம்பும் திராணியும் இருக்குதா பிரதம அமைச்சருக்கு பதில் சொல்றதுக்கு? தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், இதை பற்றி பேசுவதற்கு இந்த பிரதமருக்கு தெம்பும் திராணியும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் வந்து தமிழ் கேள்வி சொந்தங்களிடம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பேசுறேன். நீங்க இதை பார்க்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, தயவு செய்து மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க. தெம்பும் திராணியும் என்ற வார்த்தை கெட்ட வார்த்தையா? பயன்படுத்தக்கூடாத வார்த்தையா? தப்பு இல்லையே, அனுமதிக்கப்பட்ட வார்த்தை தானே. தெம்பு இருக்குதா திராணி இருக்குதான்னு கேட்டதுக்கு பாஜகவின் சார்பில் அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட ஆசீர்வாதம் அவர்கள் என்ன கேட்கிறார் தெரியுமா பதிலுக்கு? நானும் பேசட்டுமா, கெட்ட வார்த்தையில் பேசட்டுமான்னு சொன்னவர் பேசிவிட்டார் பட்டுன்னு. ஓ அப்படிங்கிறாரு. ஓவண்ணா
காணா சூனா கூணான்னு தான் பேசலை. எனக்கு இதை சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. அவர் கெட்ட வார்த்தை சொல்லிட்டு பேசிட்டார். நீங்கள் அந்த 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 ஒரு 2 செகண்டு அதை பாருங்கள், அந்த கண்கொள்ளா காட்சியை. இந்த சட்டியில் இருக்கிறதா அகைப்பில் வரும்பாங்க, அது வருது வெளியில். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், அதன் பிறகு நான் பேசுகிறேன். நான் வந்து கெட்ட வார்த்தை பேசி நான் ஆரம்பிக்கட்டுமா? நான் ஓத்தா அம்மான்னு பேசட்டுமா? நான் ஓத்தா அம்மான்னு பேசட்டுமா? நீங்க பார்த்துட்டீங்களா? நான் பேசட்டுமான்னு பேசிவிட்டாரு. நெறியாளர் பதட்டமாயிட்டாப்ல. ஏன்னா அனுமதிக்க முடியாது, நெறியாளர் அனுமதிக்க மறுக்கிறார். நெறியாளர் சொல்றாரு இப்படி அனுமதிக்க முடியாது, இது பேசாதீங்கன்னு சொல்றாரு. எந்த தொலைக்காட்சி நிர்வாகமும் எந்த நெறியாளரும் தமிழ்நாட்டில் இதெல்லாம் அனுமதிக்கிறது இல்லை. அது எந்த கட்சிக்காரங்க பேசினாலும் அனுமதிக்கிறது இல்லை. அப்போ இப்படித்தான் பாஜக காரங்க ஊடக விவாதங்களில் கலந்து கொண்டு நெறியாளர்களையும் சக விருந்தினர்களையும் நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரியான கெட்ட வார்த்தையை ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் அல்லது காங்கிரஸ் கட்சிக்காரர் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அல்லது ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தோழர் பாஜகவினரை பார்த்து பயன்படுத்தி இருந்தால் நீங்கள் என்ன ஆட்டம் ஆடுவீங்க? விட்டுருப்பீங்களா? விடுவீங்களா? பாஜக என்னைக்கு 2014 ஆட்சியை பிடிச்சதோ, நெறியாளராக நான் சொல்கிறேங்க, பல வருடங்கள் நான் வந்து நெறியாளராக பணியாற்றியிருக்கிறேன். 2014க்கு முன்பு வரை இப்படி இல்லை. என்னைக்கு 2014 நரேந்திர தாமோதரதாஸ் பிரதம அமைச்சராக வந்து உட்கார்ந்தாரோ, பாஜக அவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் ஆட்டம் போட ஆரம்பிச்சான். ஊடகங்களை கூப்பிட்டு மிரட்டினான். இவனை கூப்பிடு, அவனை கூப்பிடாத, இவன் தான் வரணும், அந்த கட்சியிலேருந்தே அவனை தான் கூப்பிடணும், இவனை நெறியாளரை வைக்காத, அவனை ஏன் வைக்கிற, இவனை ஏன் மாத்துற, சேனல்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறது, இவனை வேலையை விட்டு தூக்கு. இதெல்லாம் பாஜக வந்த பிறகு நடக்கிற கூத்துக்கள். அப்போ ஜனநாயகத்தை கொன்று புதைத்து விட்டது பாஜக. ஆபாசம், அருவருப்பு, ஆடியோ, வீடியோ, கெட்ட வார்த்தை, இது லைவ் வரைக்கும் வந்து நாறுது. ஆனா கேளுங்க, ஆன்மீகம், தெய்வீகம், யோகம், ஓம் பாரத் மாதா கி ஜே எல்லாம் சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் வக்கரம். இங்கே இப்படி. அப்போ வட இந்திய ஊடகங்கள் நிலைமை நீங்கள் யோசிங்க. வட இந்திய ஊடகங்களில் என்னவா இருக்கும்னு யோசிங்க. இவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே, நான் பிஜேபிக்கு ஒரு எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, இந்த லட்சணம். ஒருவேளை பிஜேபிக்கு எம்பி எம்எல்ஏ இங்கே இருந்துட்டாங்கன்னா, அதாவது தட் மீன்ஸ் ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா, 4 எம்எல்ஏ இருக்காங்க, அது வேற, கணிசமான எம்எல்ஏக்கள் அல்லது ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா இவன் என்னெல்லாம் பேசுவான் இல்லையா? சரி, இது ஒரு பக்கம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதுதான் இப்படி இருக்கு. சோசியல் மீடியா அப்படி சொல்லக்கூடாது. சோசியல் மீடியா தான் அப்படி இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இப்படி ஆயிடுச்சான்னு தான் கேட்கணும். சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு மாற்றாக சமூக வலைத்தளங்கள். இங்க சென்சார் உண்டு, குறைந்தபட்ச சென்சார். ஒரு எடிட்டர் பொறுப்பெடுக்கணும். அங்கே சென்சாரே இல்லை, எவன் எல்லாம் பேசுகிறான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான் சோசியல் மீடியாவில். அங்கே அது மாதிரி பேசி இப்போ சிக்கலாகி, உங்களுக்கு தெரியும், சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற அவருக்கு பல்வேறு வழக்குகளில் பிணை கிடைக்கிறது. சட்ட ரீதியாக அவருக்கு வந்த உரிமை இருக்குது. அவர் நீதிமன்றத்தை நாடலாம், பிணை கிடைத்தால் வெளியில் வரலாம், மாற்றுக்கிறது இல்லை. இப்போ அவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக சொல்லி அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அப்போ ஒரு செய்தியாளருடைய வேலை என்ன? போய் மருத்துவமனைக்கு ஒரு முக்கியமான வழக்கு இல்லையா, அரசியல் தொடர்பான வழக்கு, இவர் ஆட்சி கட்சியின் மீது குற்றம் சுமத்துகிறார் சவுக்கு சங்கர். அப்போ அந்த செய்தியாளர் என்ன செய்கிறாரு? போகிறாரு. போய் அவர் அங்கே சிகிச்சைக்கு கூட்டு வரீங்க, அவருக்கு என்ன செய்து உடல்நிலைக்கு. இப்போ செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, ஒவ்வொரு முறை மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது என்ன செய்கிறாங்க? போய் செய்தியாளர்கள் படம் எடுக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறீங்க. அந்த செய்தியாளருடைய கேள்வியினுடைய நோக்கத்தை நான் சொல்லட்டுமா? காவல்துறை ஏதேனும் உங்களிடம் வந்து உங்களை தாக்குச்சா? உங்களுக்கு ஏன் உடல்நிலை சரியில்லை? உங்கள் தரப்பில் ஏதேனும் நியாயம் இருக்கிறதா சொல்வதற்கு? உங்கள் தரப்பில் ஏதும் நியாயம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறதா அந்த செய்தியாளருடைய கேள்வி. எனக்கு தெரிஞ்ச அந்த செய்தியாளர் யாருன்னு எனக்கு தெரியல, எந்த நிறுவனம்னு எனக்கு தெரியல. ஆனால் சவுக்கு சங்கருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்காங்க. அவர் பக்கத்தில் ஏதேனும் ஒருவேளை நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை அவர் பதிவு பண்ணட்டும், அதை வெளியில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலான்னு தான் அவர் நினச்சி இந்த கேள்வியை கேட்டுப்பார். நான் யூகிக்கிறேன்.
இந்த கேள்வியை கேட்குறாரு, என்ன விஷயமா சார் ஆஸ்பத்திரி வந்திருக்கீங்கன்னு. என்ன சொல்லணும் ஒரு மனுஷன்? நெஞ்சு வலி, வயிற்று வலி, அல்லது காவல்துறையினர் ஒருவேளை தாக்கியிருந்தால், காவல்துறையினர் தாக்கியதில் வந்து எனக்கு வந்து ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு ரீசன், இந்த ரீசனுக்காக நான் வந்து இன்றைக்கி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேன், இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு உங்கள் தரப்பில் எதுன்னு நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை பேசியிருக்கணும். அதான் முறை. அதை விட்டுவிட்டு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறார் செய்தியாளர். இவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அதை நான் இங்கே பயன்படுத்த விரும்பலை, அதுக்காக வந்திருக்கிறேன்னு கெட்ட வார்த்தை, ரொம்ப கொச்சையாக ஒரு கெட்ட வார்த்தையை சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த செய்தியாளரையும் திட்டுறாரு, கேன அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. மாதிரி கேள்வி கேட்குறியே அப்படின்னு சொல்லி. சார் புரியவே இல்லை. நீங்கள் இவ்வளவு குண்டர் சட்டம், இவ்வளவு வழக்குகள், ஏற்கனவே பெண்களை வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய பெண்களை கண்ணிய குறைவாக பேசிவிட்டீர்கள் என்பதுதான் வழக்கு. அதற்கு முன்பாக நீதித்துறையை பற்றி இல்லையா, நீதிபதிகளை பற்றி, நீதித்துறையில் நீதிபதிகளின் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பற்றி, அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஆபாசமாக அருவருப்பாக கருத்தை தெரிவிக்கிறீர்கள். கொச்சையாக பேசுகிறீங்க, பச்சையாக பேசுகிறீங்க, எந்த அடிப்படை ஆதாரமும் இன்றி நீங்கள் வந்து சேற்றை வாரி வீசுகிறீர்கள் என்பதுதான் வழக்கு. அதுக்கு தான் கைதாகி சிறையில் இருக்கிறீங்க. சிறையில் இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் வரும்போது நீங்கள் இப்படி தான் பேசுவீங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். நான் இது எதுக்கு அதை நீங்கள் வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை பாருங்கள். ஆஸ்பத்திரிக்கு இருக்கையா கூட்டு வருவாங்க, பேனப்பட்ட மாதிரி கேள்வி. ஆஸ்பத்திரிக்கு இருக்கையா கூட்டு வருவாங்க, பேனப்பட்ட மாதிரி கேள்வி. பார்த்துட்டிங்களா? அப்போ இவ்வளவுக்கு அப்புறமா நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு தனியார் யூடியூப் சேனல், இவருடைய பேட்டியை ஒளிபரப்பிய சேனல், அது நேற்று வந்து நீதிமன்றம் அந்த ஆசிரியருக்கு பிணை கொடுக்கிறது. பிணை கொடுக்கின்ற பொழுது அவங்க கண்டிஷன் பெயிலில் கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, அந்த சேனலை என்ன செய்கிறாங்க, அந்த சேனலுடைய ஒளிபரப்பை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது உள்ளபடியே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரிகையாளனாக அது ஏற்புடையது அல்ல. ஏன்னா ஒரு நிறுவனத்தை முடக்குவது அல்லது ஒரு பத்திரிகை நிறுவனத்தை முடக்குவது என்பது அது பத்திரிகை சுதந்திரத்திற்கு பேரபாயத்தை கொடுக்கக்கூடியது. தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் வந்து ஏற்பு அல்ல. இதை நான் நண்பர்களிடம் பேசும்போது சொன்னேன். நீங்கள் அந்த செய்தி ஆசிரியரினுடைய செயல்பாடுகளின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பது என்பது வேறு. ஆனால் ஒரு நிறுவனத்தையே நீங்கள் இந்த நிறுவனம் செயல்படக்கூடாது என்று சொல்வது என்பது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அந்த நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், இது நான் நேற்று அவரிடம் பேசுகின்ற பொழுது சொன்ன வார்த்தை. அந்த நண்பர் சொல்கிறாரு, சார் மாண்புமை நீதிபதிகள் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு இன்றைக்கி உங்களுக்கு புரியுதான்னாரு. ஏன் அப்படின்னு, இந்த பாருங்க, வழக்கு நடக்குது, காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு சவுக்கு சங்கர். அப்போவே அவர் என்ன செய்கிறாரு, ஒரு செய்தியாளரை இவ்வளோ கெட்டாரத்தை சொல்லி திட்டுறாரு. இப்போ இவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி ஆயிட்டாங்க இவங்கெல்லாம். இவர் வெளியில் வந்து ஒருவேளை அந்த நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்தால் அந்த நிறுவனத்தில் உட்காந்துட்டு திருப்பி இதைத்தான் இவங்க நினைச்சுவாங்க, பேசுவார்கள் அல்லது பேசக்கூடும் என்று நீதிமன்றம் நினைத்திருக்கலாம். ஏன்னா தொடர்ச்சி அவதானம் பண்ணியிருக்கிறாங்க எல்லா காலகட்டத்திலும். அதனால் நீதிமன்றம் மாண்புமிகு நீதிபதி அப்படியான ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போது பத்திரிகை சுதந்திரம் என்ற தளத்தில் நின்று வலுவாக வாதிடுபவர்களின் வாதங்களை கூட பலவீனப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆபாசமாக ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இதெல்லாம் வந்து இதுவாக கருத்து சுதந்திரம் என்ற கேள்வி இங்கே வைக்கப்படுகிறது. அப்போ இந்த கேள்விக்கு அடிப்படை ஆதாரம் எங்கேருந்து தொடங்குது? இந்த ஒன்றை மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். இவர்களை விடுங்க. ஒரு பிரதம அமைச்சரே கண்ணியக்குறைவாக நாடாளுமன்றத்தில் பேசிய ஒன்றை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பகிர்ந்து சிலாகிக்கிறார், அதை பாராட்டுகிறார் என்று சொன்னால் அப்புறம் நம்ம என்ன இருக்குது? அதனால தான் பாஜக எம்பி ஒருவர் என்ன செஞ்சார், நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி, தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர், ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து மிக மிக அசிங்கமாக, கண்ணியக்குறைவாக, நீ விருத்த சேதனம் செய்து கொண்டவர் என்று
இஸ்லாமியர்களுடைய பழக்கம், அவங்களுடைய மரபு, அது அவங்களுடைய வாழ்வியல் முறையில் அது ஒன்று. இதற்கும் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கும் ஏதேனும் சிறு தொடர்பு இருக்கிறதா? ஒரு 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 நாடாளுமன்ற உறுப்பினருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குல்ல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்து ஒரு பேசுகிறார், விருத்த சேதனம் செய்து கொண்டவன். இதுவா பேசக்கூடிய பேச்சு? இதுக்கா நாடாளுமன்றம்? இதுக்கா மக்களுடைய வரிப்பணம்? அப்ப இதெல்லாம் ஏன் நடக்கு? ஏன் சார் நடக்குது? தெரியாம பண்றாங்களா? தெரிஞ்சே செய்கிறார். ஏன் தெரிஞ்சு செய்றாங்க? எதெல்லாம் மாற்றுவதற்கு, எதை திசை திருப்புவதற்கு, எதை மடை மாற்றுவதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீடியோ பாருங்க, அப்புறம் நான் பேசுறேன். பார்த்துட்டீங்களா? புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய வளாகம் இது. ஒரு மலைக்கே முழுக்க தண்ணி தேங்கி நிக்குது. அப்ப நீங்க இது ஊழல் இல்லையா, இது முறைகேடு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேட்க மாட்டீங்க. இதுவே தமிழ்நாட்டில் நடந்துருச்சுன்னா வரலாறு காணாத மழை, 150 ஆண்டுகள் வரலாறு காணாத மழை பெய்யும். ஒரு ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து தீர்க்கும். அதுக்கு தண்ணி தேங்கினாலே நீங்க என்ன செய்வீங்க? ஊழல், முறைகேடு, இது திராவிட மாடலாம்பீங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு தண்ணி தேங்கி நிற்குது. இதை பற்றி பேசக்கூடாது. மடைமாற்று பிரச்சனை வேற பக்கம் திருப்பு, வேற ஏதாவது பண்ணு. என்ன பண்ணலாம் யோசி. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்குள்ள தண்ணி. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை மாற்று வழியின் மூலம் அழைத்து வருகிறார்கள் காவல்துறையினர். அதை மாற்றணும். அதை பற்றி பேச விட்டுறாத ஊடகத்தை. பீகாரில் பாலங்கள் தொடர்ந்து இடிந்து விழுகின்றன. அதை பற்றி பேச விட்டுறாத. டெய்லி ரயில் விபத்து, டெய்லி ஒரு வாரத்தில் மட்டும் 10-15 ரயில் விபத்து. அதை பேச விட்டுறாத. நாட்டு மக்கள் அதை பற்றி சிந்திச்சிடக்கூடாது. அப்போ இப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாட்டு மக்கள் சிந்திக்காமல் இருக்கணும்னா இப்படி கிளப்பி விடு. கெட்ட வார்த்தை போட்டு திட்டுங்க லைவில். மக்கள் என்ன செய்வான்? இதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இவர்களின் உண்மை முகத்தை, இவர்களின் கோர முகத்தை தொடர்ந்து தோலுரிக்க வேண்டும். நாட்டு மக்கள் மத்தியில் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். கண்ணியமாக உரையாடுங்கள். யாராக இருந்தாலும், எந்த கட்சிக்கு, இது நாட் ஒன்லி பாஜக, எல்லா கட்சிக்கும் சேர்த்து சொல்கிறேன். கண்ணியமாக உரையாடுங்கள், காத்திரமாக உரையாடுங்கள். அதான் நான் சொல்கிறது. நான் எல்லா களத்திலும் அதை எப்பவும், நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சமீபத்தில் அத்தனை ஆடியோக்கள் வந்துச்சு. அதில் தனிப்பட்ட சில ஆடியோக்களை பற்றி நான் பேசவே இல்லை. தனிப்பட்ட சிலருடைய வாழ்க்கை சார்ந்த ஆடியோக்கள் வந்துச்சு. அதை நான் எப்போவுமே பேசுகிறதில்ல. கருத்தியலாக தான் நான் கேள்வி வச்சுட்டு வரேன். அப்போ நான் எல்லாருக்கும் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நீங்களும் காத்திரமாக கேள்வி எழுப்புங்கள், கருத்தியல் தளத்தில் கேள்வி எழுப்புங்கள், ஆனால் நாகரிகமாக கேள்வி எழுப்புங்கள். விவாதங்களில் இதுபோல் ஆபாசமாக பேசுவதை தவிருங்கள் என்று சொல்லி, தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். அது தமிழ் கேள்விக்கு மிக மிக முக்கியமானது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.